திருப்பத்தூரில் வக்ஃப் போர்டு சொத்துக்கள் திருட்டுத்தனமாக விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆலந்தூரில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் வாஜித் என்பவர் புகார் அளித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் உள்ள வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வாஜித் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். பின்னர் வாஜித் செய்தியாளர்களிடம் பேசியபோது, திருப்பத்தூரில் வக்ஃப் போர்டிற்கு சொந்தமான 200 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள சொத்துக்களை திருட்டுத்தனமாக பள்ளி வாசல்களை நிர்வாகிக்கும் முத்தவள்ளிகள் விற்றுள்ளதாக தெரிவித்தார். எனவே இது தொடர்பாக ஏற்கனவே பல முறை புகார் செய்தும் திருப்பத்தூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் செய்துள்ளதாக கூறினார். மேலும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து வக்ஃப் சொத்துக்களை மீட்க வலியுறுத்தினார். எங்க திருப்பத்தூர்ல இருக்கிற நிறைய மசூதி சொத்தை முத்தோலிகள் திருடி இருக்கிறாங்க. 200 கோடிக்கு மேல சொத்து விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அது வக்ஃப் போர்டுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் எல்லாத்துக்கும் எஸ்பி ஆபீஸ் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தோம். வாணியம்